இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் தீயல். இது நல்ல கேரளா ஸ்டைல்ல உள்ள வெண்டைக்காய் புளிக்குழம்பு. கேரளாலையும் பண்ணுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இந்த மாதிரி தான் தீயல் பண்ணுவாங்க. கூடவே வாழைப்பூ தோரன். தோரன்னாலே அதுல தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இதெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு பண்ற பொரியல். யூஸ்வலா அது ட்ரையா தான் இருக்கும். வாங்க இனி நம்ம வெண்டைக்காய் தீயல் எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் தீயல் செய்யறதுக்கு நான் 200 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப்பு தேங்காய், திருவின தேங்காய். இது எல்லாத்துக்கு கூடவும் ஒரு 1/2 கப்பு நறுக்கின வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி. இதையும் தண்ணியில ஊற போட்டு அதை நம்ம புளி பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல் ஸ்டெப்பா நம்ம அந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுக்க போறோம். இதுக்கு ஒரு கடாயில எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான். அந்த தேங்காய் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா சட்டுன்னு தேங்காய் கருப்பாயிரும், அப்புறம் அதுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். நமக்கு நல்ல ப்ரௌன், கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வரணும். கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்க்கு. பாருங்கள், இப்போ நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது, ஆனால் நல்ல ஈவனாக ப்ரௌனாக ஆயிருக்கணும். இனி இந்த தேங்காய் பொடி நல்ல சூடு ஆறுனதும் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டு கொஞ்சம் அளவா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்டா மையா அரைச்சுக்க போறோம். இப்போ தேங்காய் பொடி நல்லா ஆறுறதுக்குள்ள நம்ம இன்னொரு பாத்திரம் இல்லை இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுக்கலாம், தேங்காய் எண்ணெய் வேணாலும் எடுக்கலாம். நான் இன்னைக்கு சும்மா குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்பவும் போட்டக்கூடாது, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ கடுகு வெடிச்சதும் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, கறி லீவ்ஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போறோம். இப்போ வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ள நம்ம இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம இனி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கூடவே இந்த வெண்டைக்காய் நறுக்கி வச்ச வெண்டைக்காவையும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி அதையும் நம்ம லைட்டாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எதுக்கு செய்கிறோன்னா, நம்ம டைரெக்டாக குழம்புல இந்த வெண்டைக்காவை போட்டால் அந்த குழகுழப்பு வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை லைட்டாக பொரிச்சிட்டோம்னா அந்த குழகுழப்பெல்லாம் இருக்காது அந்த வெண்டைக்காயில். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ எண்ணெய் போட்டு இது அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்பவும் முருக வறுக்க வேண்டாம், அந்த குழகுழப்பெல்லாம் போகணும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இனி இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட், அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது கூடவே அந்த நெல்லிக்காய் சைஸ்ல நம்ம தண்ணியில ஊற போட்டு வச்சிருந்த புளியவும் கரைச்சு இதுல நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் வத்தலும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் வறுக்கும் போது நீங்க அதுல மிளகாய் வத்தல் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ மிளகாய் பொடி போட வேண்டாம். நான் அதுல மிளகாய் வத்தல் சேர்க்காததுனால இப்போ நான் மிளகாய் பொடி இதுல சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம அந்த பொரிச்சு வச்ச அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது, ஸ்லைட்டாக இந்த மாதிரி சின்ன ஒரு கேப் விட்டு இதை மூடி வச்சு ஃப்ளேமை குறைச்சிருங்க. மீடியமில் குறைச்சி ஒரு 5-10 நிமிஷம் குழம்பு இந்த மாதிரி நல்லா திக்காகணும். அது வரை அது நல்லா வேகணும். பாருங்க, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. அந்த குழம்பு எவ்வளவு திக்காகி எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் தீயல் ரெடி. இறக்குறதுக்கு முன்னால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க, அது அந்த புளிப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும்.
இதை நல்ல சுட சுட ஒயிட் ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கூட 2 சொட்டு நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சரி, இனி நம்ம அந்த வாழைப்பூ தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வாழைப்பூ எப்போவாவது தான் கிடைக்கும். ஸோ பார்த்தேன்னா நான் வாங்காமல் இருக்க மாட்டேன். இந்த வாழைப்பூ பொரியலில் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் அந்த ரெட் கலர் பெட்டலை அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பண்ணினா உள்ளே அந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் இருக்கும். இந்த குட்டி ஃப்ளாரட்ஸில் நம்ம 2 பார்ட்டை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும். ஒன்று வந்து டெப்பல்ன்றது அந்த வெளியில் அந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்குக்கு டிப்பில் ஒரு பல்ப் உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த பல்ப் மாதிரி இருக்கிறது தான் ஸ்டிக்மா. அந்த ஸ்டிக்கு பேர் ஸ்டைல், ஸ்டிக்மா, டெப்பல். இந்த 3த்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பின்னாடி இருக்கிற அந்த பர்பிள் கலர்லாம் வேஸ்ட்டு, முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் எடிபிள். அதை மட்டும் தான் சாப்பிட முடியும். இனி இதை இந்த சின்னதாக அந்த முன்னாடி இருக்கிற அந்த எடிபிள் பார்ட்டை வெட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மோர் இல்லை, மோர் இருந்தால் மோரை சேர்த்துக்கலாம். மோர் இல்லாதனால நான் தயிர் அந்த மாதிரி தண்ணியில் கலக்கி அதை மோராக்கிட்டு அதில் இந்த சின்ன பூக்களை நறுக்கி இதில் போட போகிறேன். இப்படி மோரில் போடுறதுனால அந்த பூக்கள் வந்து நிறம் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா வெறும் தண்ணியில் போட்டோன்னா அது கருப்பாயிரும். சரி, இனி இதை நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய், இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி வைக்க போகிறேன். தோரம் பண்ணுறதுக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 1/2 கப்பு வெங்காயம் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸ். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெய் இல்லை, இது சும்மா நான் ரெகுலர் நம்ம குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூட உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மஞ்சள் இல்லாமல் நல்ல வெள்ளையாக செய்வாங்க. எனக்கு அது இஷ்டம். அதனால நானும் இந்த பொரியலுக்கு மஞ்சள் சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மோரில் ஊற போட்ட பூ எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் மோரை வடிகட்டி அந்த பூவை இப்போ வெங்காயம் வதங்கினோடனே அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம அந்த வாழைப்பூவையும் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ 1/4 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ மோரில் ஊற போட்டதுனால தான் இந்த பூவெல்லாம் நல்ல இந்த மாதிரி அழகான கலரில் இருக்குது. இல்லாட்டா அது நல்லா கருப்படிச்சிரும் வெறும் தண்ணியில் நீங்கள் ஊற போட்டு வச்சிங்கன்னா. இந்த வாழைப்பூ நல்லா வேகணும். அதுக்காக இதை நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது நல்லா அந்த பூவெல்லாம் வெந்து இருந்துச்சு. ஆனால் அதில் தண்ணி கொஞ்சம் இருக்குது, அது பரவாயில்ல. இப்போ அந்த தேங்காய் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1/2 கப்பு தேங்காய், அந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறுங்க. அந்த தண்ணி எல்லாம் இவாபரேட் ஆகணும். அது வரை நம்ம ஃப்ளேமை வேணால் கொஞ்சம் இப்போ கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா அதை போட்டு கிளறுங்க. இப்போ ஓரளவுக்கு மாய்ஸ்சர் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இனி இது கூட நம்ம 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் சேர்த்துக்கிறதுனால அதனுடைய அந்த கசப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கூடவே அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. அந்த ஈரம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தோரனாலே அது ட்ரையாக தான் இருக்கும்.
மாய்ஸ்சர் கொஞ்சமும் இருக்காது தோரத்தில். இப்போ தோரம் நல்லா 98% ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி அப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோரன் ரெடி. நீங்களும் இந்த சிம்பிளான கேரளா ஸ்டைல் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.